அங்கே வேலைக்கு யார் வந்தாலும் உள்ள சார் குட் மார்னிங், சார் குட் மார்னிங், 35 பேருக்கு இவன் குட் மார்னிங் சொல்லுவான். அப்போ பாபா சொன்னாராம், அன்னைக்கு அம்மா அப்பாவை மதித்தவனுக்கு எப்படி நடக்குது, அம்மா அப்பாவை இகழ்ந்தவனுக்கு எப்படி நடக்குது. மதித்தவர்கள் மதிக்கப்படுவார்கள், மிதித்தவர்கள் மிதிக்கப்படுவார்கள். அதனால இந்த விஷயம் லேசானதில்லை. உன் வாழ்க்கையோட விளையாடுதப்பா. இது என்னென்னா ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு வருது. மாணவ பருவங்கிறது ஒரு தடவை தான் வருது. இப்போ இந்த வயசில் நான் என்ன நினைக்கிறேன், பசங்கள்லாம் பார்க்குற போது, ஆஹா ஒருத்தர் கூட சொட்டை இல்லையே, எல்லார் தலையிலையும் முடி இருக்கே அப்படின்னு ஏன் சொட்டையை தடவி பார்த்துக்கிறேன். எனக்கு முடி இனிமேல் முளைக்க போகுதா, இல்லை எனக்கு மறுபடியும் இந்த வாலிபம் வரப்போகுதா? இந்த பசங்க நினச்சாங்கன்னா ஓடலாம், தாவலாம். எனக்கு அதெல்லாம் இல்லை. ஒரு தடவை போனால் போனது தான். ஆகவே இளமை என்பது ஒரு முறை தான் பகவானால் கொடுக்கப்படுகிறது. இயற்கை நமக்கு ஒரு தடவை தான் கொடுக்குது. அந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் காலம்பூரா அழுக வேண்டியது தான். அதனால் இந்த நேரத்தில் இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறீங்க, ஃபோட்டோவில் நல்லா விழுகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது. அதனால் அவர் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சொல்கிறீங்க, என் முகத்தை எப்படி எடுத்தால் ஒரு சினிமா ஸ்டார் மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எடியா அப்படின்னு. இவன் ஃபோட்டோகிராஃபரை பார்த்தான், குரங்கு மாதிரி இருக்கான், இதெல்லாம் தலைவிதி, வேறு தொழிலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கலாம். சரி சரின்ட்டு, என்னையா நான் சொன்னதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, சார் உள்ளே தானே சார் விழுகும், உட்காருங்க சார் அப்படின்னா. அப்போ நீ என்ன சொல்கிற நீ, அப்போ நான் சினிமா ஸ்டார் ஆக மாட்டேங்கிறியா நீ அப்படின்னு. நான் அப்படிலாம் சொன்னேன் சார், உட்காருங்க சார் நீங்கள் அப்படின்னு. இவனுக்கு கட்டுக்கட்டுன்னு ஆகி போச்சு. அதனால் ரொம்ப கடுப்பாக உட்காந்துருக்கான். சார் இங்கே பாருங்கள், ஸ்மைல் ப்ளீஸ், நீ பாருங்கள், கிளிக் எடுத்தாச்சு. 5 மணிக்கு படம் வாங்கிங்க. நான் 5 மணிக்கு போனால் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யோ என்னையா அப்படி எடுத்து தொலைச்சிருக்கிற அப்படின்னா, அந்த நேரத்தில் உங்கள் மூஞ்சி இப்படி தான் சார் இருந்துச்சு. இப்போது அவன் சொல்கிறான், யோ அறிவு கெட்டவனே, ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு போன பிறகு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு சிரின்னு சிரித்தேன் ஐயா, 20 நிமிஷம் சிரித்தேன் ஐயா, அதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஐயா அப்படின்னா. ஏய்யா படம் எடுக்கிற போது இருக்காமல் வீட்டில் போய் சிரித்து என்ன பண்ண, அது விழுகுமா? அதுபோல் இப்போ ஆண்டவன் உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிற நேரம். இந்த பருவத்திலே நீங்கள் என்ன விதமான வாழ்க்கை வாழ்கிறீர்கள், என்ன விதமான ஒரு நடத்தை காட்டுகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது. இதை விட்டுட்டீங்க, இதை நழுவ விட்டுட்டிங்கன்னா ஒரு 15 வருஷம் கழித்து என்னை பற்றி நினைப்பீங்க, இந்த பையன் சாபத்தை போட்டு போயிட்டான், இவன் பேச்சை கேட்ட பிறகு நான் உருப்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறாப்புல ஆகிடும். ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அது என்னென்னா பெரியவங்க சொன்ன சில கோட்பாடுகள், கொள்கைகள். காலங்காலமாக இன்றைக்கி எதுக்கு ஆன்மீக நூல்கள், இன்றைக்கி 3 மதங்களையும், இஸ்லாத்திலையும் கிறிஸ்தவத்திலும் இந்து மதத்திலும் சைவத்திலும் வைணவத்திலும் ஆன்மீக நூல்களை இலவசமாக அடித்து கொடுக்குறாங்க. எதுக்காக? அதில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய ஒரு டானிக் மாதிரி இருக்குது. அது காசு இல்லாமல் இலவசமாவது அவங்களுக்கு போய் சேரட்டுமேங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் பூரா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. சமீப காலமாக ஒரு விஞ்ஞான புரட்சி ஏற்பட்டு இருக்கு. என்னென்னா மேல்நாட்டு தாக்கம். மேல்நாட்டிலெல்லாம் என்னென்னா, ஒரு ஆசிரியரை மாணவன் எப்படி கூப்பிட்றான், நீங்கள் ஃபாரினில் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு கேளுங்க. மேல்நாட்டில் அமெரிக்காவில் வாத்தியாரை பையன் எப்படி கூப்பிட்றான் அப்படின்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ஹாய் ஜார்ஜ் அப்படிமா. பையன் வாத்தியாரை ஹாய் ஜார்ஜ் அப்படிமா. என்ன அப்படின்னா அங்கே எல்லாருமே ஹாய் ஜார்ஜ் தான். ஒருத்தருமே மரியாதை கொடுக்குறதுங்கிற பேச்சுக்கே அங்கே இடமில்லை. ஆனால் நம்ம ஊரில் ஆசிரியரை பார்த்தா எந்திரிச்சு நிற்கணும், ஆசிரியரை பார்த்தா கிட்ட போய் பேசணும், சார் அப்படின்னு கூப்பிடணும், இல்லை மேடம் அப்படின்னு சொல்லணும், அதை அதட்டி சொல்லக்கூடாது, பணிவாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்களா? இப்போ நம்ம பையன் என்ன சொல்கிறான், மேல்நாட்டில் எல்லாம் ஹாய் ஜார்ஜின்னு கூப்பிட்றதுனால அவன் எல்லாம் சந்திரனுக்கு போயிட்டான், நாமெல்லாம் இன்னும் கட்டுப்பட்டியாக இருக்கிறதுனால இன்னும் இப்படியே உட்காந்து கிடக்கிறோம், நமக்கு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டே ஒன்றும் இல்லை அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இன்றைக்கி மேல்நாட்டில் அவர்கள் கண்டது இந்த விஞ்ஞான முன்னேற்றம் ஒன்று தான். விஞ்ஞான முன்னேற்றம் ஒன்று தானே தவிர பாக்கியெல்லாம் அங்கே அமைதியற்ற குடும்பங்கள்,
உடைந்து போன குடும்பங்கள், உடைந்து போன உள்ளங்கள், ஒற்றுமை இல்லாத சமூகங்கள், ஒரு மன அமைதியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக அங்கே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பேசிக் வேல்யூஸ்னால் என்ன அப்படின்னா, நம்முடைய பெரியவங்க சொன்னாங்க சில விஷயங்களே. வயசில் சின்னவங்க வயசில் பெரியவங்களை மதிக்கணும். ஏன் மதிக்காட்டி என்ன ஆகுது அப்படின்னா, பாகவதத்திலே ஒரு சின்ன கதை. அதில் பிருது மகாராஜனை பார்ப்பதற்கு சனத்குமார் வருகிறார். அவரோடு சனந்தனர், சனகாதியர்லாம் வராங்க. அவங்க வரும்போது அவங்க வயசில் சின்னவங்களாக இருக்கிறாங்க. இந்த ராஜா வயசில் பெரியவனாக இருக்கிறதுனால அவன் எழுந்து நின்று மரியாதை செய்யவில்லை. அப்போ என்னாச்சும், அவனுடைய பஞ்ச பிராணனும் பெச்சுக்கிச்சு உயிர் போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ செத்து போயிடும் போல் இருக்கே, என்ன யார் இவங்கெல்லாம் அப்படின்னு பயந்து கேட்டபோது பக்கத்தில் இருக்கிற மந்திரி சொன்னாராம், ஞானத்திலோ வயசிலோ பெரியவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப வயசிலும் ஞானத்திலும் சின்னவங்க உக்காந்துருந்தா அவங்க ஆயுசு குறையும், அவங்க பிராணன் கிளம்பிடும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் நீ எழுந்து நின்று மரியாதை செய்ய அப்படின்னு. இது ஸ்ரீமத் பாகவதத்திலே போட்டிருக்கு. இது உங்களில் பல பேருக்கு அது சிரிப்பாக கூட இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அனுபவத்திலே, நடைமுறையிலே அவர்கள் கண்ட சில உண்மைகள். அதை மீறினால் என்ன ஆகும், மீறி பார்த்தா தெரியும். ஆசிரியர்கள் சொன்னபடி நடக்காத மாணவர்கள் பின்னாலே வாழ்க்கையிலே கடைநிலை சமுதாய உறுப்பினர்களாக அவதிப்படும்போது, வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற முதல் மாணாக்கர்களை பார்த்து, நீ சொன்ன பேச்சு கேட்ட, நல்ல பையனாக இருந்த, நீ மேலே வந்துட்ட, நாங்களெல்லாம் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அது வரக்கூடாதே என்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த பள்ளி நிர்வாகிகள் என்ன மாதிரி ஆளை கூப்பிட்டு வந்து கற்று வைக்கிறாங்க, ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் ஒன்றுமே என்னுடைய சொந்த கருத்து இல்லை, பெரியவங்க சொன்ன அனுபவத்தில் பார்த்த கருத்துக்கள் தான். அதில் குறிப்பாக இந்த சமுதாயத்திலே மனிதனுக்கு மனிதன் காட்ட வேண்டிய சில உறவு முறைகள், மனித நேயம், முதிய தலைமுறைக்கு மதிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் என்னமோ தெரியல, கிழக்கு நாடுகளில் தான் இன்றைக்கும் ஏதோ ஓரளவாவது உயிரோடு பிழைச்சிக்கிறது. மேல் நாடுகளில் ஏறக்குறைய எல்லாம் டிக்கெட் வாங்கிருச்சு. அதனுடைய விளைவாக இன்றைக்கி அங்கே ஏகப்பட்ட வியாதிகள், ஏகப்பட்ட மன அமைதியின்மைகள். நீங்கள் எந்த மேல்நாட்டுக்காரனை பார்த்தாலும் அவன் இந்தியாவுக்கு வர விரும்புகிறான், இங்கே இந்தியாவில் வாழ விரும்புகிறான். நீங்கள் ஜப்பானுக்கு போனீங்கன்னா அவங்க புத்தரை என்ன சொல்லி வேண்டிக்கிறாங்களாம், அடுத்த ஜென்மத்தில் நான் இந்தியாவில் பிறக்கணும், இந்த ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் நான் இந்தியாவில் பிறக்கணும். அப்படி ஜப்பானில் எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலே இப்படி பெரியோர்களுக்கு மரியாதை, இந்த வேல்யூஸுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு ஏற்ப அவர்கள் இன்னமும் நல்லா இருக்கிறாங்க சமுதாயத்தில். குடும்பங்கள் இப்போது ஜாயிண்ட் ஃபேமிலி, கூட்டு குடும்பங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது ஒரே குடும்பத்தில் 8 பேர் 10 பேர் 15 பேர் 20 பேர் இருக்கிறதெல்லாம் வர வர குறைஞ்சிட்டு வருது. அவரவர் தனித்தனி குடும்பமாக போய் இஷ்டப்படி வாழணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் இஷ்டப்படி சினிமாவுக்கு போகலாம், அப்போ தான் பீச்சுக்கு போகலாம், பெரியவங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனப்பான்மை வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் வயசில் பெரியவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டில் 60 வயசுக்காரர் இருப்பார், அப்புறம் அவங்க அப்பா 90 வயசுக்காரர் இருப்பார், அப்புறம் அவங்க அப்பா 120 வயசுக்காரர் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி அவ்வளோ பேரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருப்பாங்க. இந்த இளைய தலைமுறை முதிய தலைமுறையை பார்த்தா எந்திரிச்சு நிற்கும். ஒரு நகைச்சுவை துணுக்கை ஜெர்மனியில் வெளியிட்டிருந்தார்களாம், அதை இந்திய ஜோக்குன்னு சொல்லி. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு 110 வயசு முதியவர் அழுதுகிட்டு நின்றுருந்தாராம் வீட்டு வாசலில். அப்போ அவருடைய 70 வயது மகன் பார்த்து, ஏன்பா அழுவுறீங்க, என்ன செய்தி, பல்லு வலிக்குதா கால் வலிக்குதா, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவர் சொன்னாராம், எங்கள் அப்பா இப்போ தான் மாடியிலேருந்து இறங்கி போனார், அவரை பார்த்துட்டு நான் எந்திரிக்கிறேன்னு ஓங்கி அரைஞ்சி விட்டாருடா, கடவாப்பல் ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்தது விழுந்துருச்சுடா அப்படின்னாரு. அவருக்கு வயசு 140. இப்படி ஒரு ஜோக்கை ஜெர்மனியில் ஒரு பத்திரிகையில் வெளியிட்டிருந்தான். அதை வெளியிட்டு கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருந்தான், யூ டேக் தி ஜோக் பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபிள் பிஹைண்ட் இட் அப்படின்னு. இது நகைச்சுவை தான், ஆனால் 3 தலைமுறையை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை,
ஒரு 140 வயசு கிழவன் ஒரு 110 வயசு கிழவனை அடித்து இவர் அழுகுறாரு. அது 70 வயசு மனுஷன் போய் ஆறுதல் சொல்கிறாங்கன்னா இப்படி ஒரு குடும்ப ஒற்றுமையை இந்தியாவில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு நகைச்சுவை துணுக்கு வெளியிட்டு இருந்தது. அப்படியெல்லாம் அவங்க வாழ்ந்ததுனால இன்றைக்கும் உடல்நிலை, ஆரோக்கியம், மன அமைதி, எவ்வளவோ விஷயங்களை நாம் ரொம்ப முன்னே இருக்கிறோம். மேல்நாட்டினர் என்ன சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் டெக்னாலஜிக்கலாக முன்னுக்கு வந்திருக்கிறோம், எவ்வளவோ செல்வங்கள் அடைஞ்சிருக்கிறோம், ஆனால் ஒரு இந்தியனுடைய மனசில் இருக்கிற ஒரு மன அமைதியை நாங்கள் இன்றும் அடையவில்லை. ஒரு ஆங்கில நாவலாசிரியர் தன்னுடைய கதையில் ஒரு இடத்துல எழுதுகிறாரு. என்ன எழுதுகிறாருன்னா, அவருக்கு ஏதோ ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் நிகழ்ந்து போச்சான். அந்த சம்பவத்தை எழுதுகிற போது ஐ ஃபெல்ட் ஆஸ் ஹாப்பி ஆஸ் an Indian family eating ஐஸ்கிரீம் டுகெதர் அப்படின்னு எழுதுகிறேன். ஒரு இந்திய குடும்பம் ஒன்றா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குமோ அவ்வளோ மகிழ்ச்சியை நான் அன்று அடைந்தேன் அப்படிங்கிறேன். ஏங்க, ஐஸ்கிரீமுக்கும் இந்தியாவுக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்தில் எல்லா நாட்டிலையும் தாங்க ஐஸ்கிரீம் கிடைக்குது. அப்படின்னா கிடைக்குது தான். நீங்கள் டிவியில் உங்களுக்கு சேனல்ஸ்லாம் வருதா, ஸ்டார் மூவிஸு, HBO இதெல்லாம் வருதுல்ல, அந்த இங்கிலீஷ் படங்கள் ஏதாவது ஆன் பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டல் சீன் காட்டுறான். அங்கே பார்த்தா ஒருத்தன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கான். எதிர ஒருத்தன் உட்காராமன் அந்த ஐஸ்கிரீமையும் பார்க்குறான், அவனையும் பார்க்குறான். இவன் நிமிர்ந்து பார்க்குறான், அவன் இவனை பார்க்குறான். ரெண்டாவது தடவை இவன் பார்க்குறான். உன்னை ஐஸ்கிரீம் சாப்பிட்றவன் ஐஸ்கிரீம் நிப்பாட்டிட்டு, ஹேவ் வி மெட் பிஃபோர் அப்படிங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சந்திச்சிருக்கோமா அப்படின்னா, இல்லை. வேர் வி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனி டைம் அப்படிங்க, நோ. ஒன்று தென் ஒய் டு யூ ஸ்டேர் அட் மீ லைக் அன் அவுல் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் எடுத்து மூஞ்சியை விட்டு எறிஞ்சிட்டான். அவன் இவனை பார்த்ததுக்கு அவனுக்கு பொறுக்கலை. அவன் ஏண்டா பார்த்தான்னா, இவன் ஐஸ்கிரீம் சப்பில் அவனுக்கு வாயில் எச்சி வந்துருச்சு. இப்போ நாம் ஒரு ஹோட்டலுக்கு போய் 2 இட்லி கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டான். அவன் இட்லி கொண்டு போகிறதுக்குள்ளே ஏற்கனவே நமக்கு முன்னால் வந்தவன் உட்காந்துருக்கான். அவனுக்கு சோலாபூரி வருது, நல்லா பெருசாக. சோலாபூரி பார்த்துருக்கீங்களா? நல்லா பெருசாக உப்பி. அதை பார்த்தோன்னே இவனுக்கு மனசு மாறிடுச்சு. சப்ளையருங்க வா, இட்லி வேணாம், அது கொடு எனக்கு. அது என்ன பூரி அப்படின்னு, சோளம் பூரியா பாண்டியம் பூரியா, எனக்கு அதை கொடு அப்படின்னா. அப்போ இன்னொருத்தர் சாப்பிட்றத பார்த்தா மனசில் நமக்கு ஒரு சபலம் ஏற்படுறது சகஜம் தானே. இப்படி ஒரு சம்பவமானது அங்கே ஒரு சண்டையே உண்டு பண்ணிது. பெரும்பாலும் மேல்நாடுகளில் ஹோட்டல்ஸில் திடீர்னு டேபிளை தூக்கி அடிப்பாங்க, சேரை தூக்கி அடிப்பாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அடிச்சுக்குவானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வேறு வச்சுருப்பாங்க. திடீர்னு எடுப்பான், டிஷ்ஷும்பான். நீங்கள் ஒரு சினிமா, இங்கிலீஷ் சினிமா எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே ஒரு ஷார்ட் காமிப்பான். 2 பேர் உட்காந்து சாண்ட்விட்சை நம்ம தின்னுட்டுருப்பாங்க. இவனுக்கு நெத்தியெல்லாம் வேர்த்து ஊற்றும், அவனுக்கு நெத்தியெல்லாம் வேர்த்து ஊற்றும். க்ளோஸ் அப் ஷாட் காட்டுவான். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் டமார்னு கீழே விழுவான். என்னடான்னா, இவன் டேபிளுக்கு அடியில் வச்சு ஒரு பிஸ்டில் வச்சு அமைக்கிடுவான். டிஷ்ஷும்னு அவன் அவுட்டு. உடனே எழுத்து போடுவான், நான் வயலன்ஸ் படத்து பேர். இப்படி படங்கள், இப்படி காட்சிகள், இந்த மாதிரியெல்லாம் அங்கே சர்வசாதாரணமாக நடக்குது. சமுதாயத்திலே வன்முறை ஏன் நடக்குதுன்னா, அங்கே அம்மா அப்பா பிள்ளைகளை வளர்க்குறதில்ல. 15 வயசு வரைக்கும் தான் சோறு போட்டு வளர்க்குறாங்க. அதுக்கப்புறம் நீயே சம்பாதிச்சுக்கடா போடன்றார். இப்போ பல பேர் வீடுகளில் அம்மா அப்பா கண்டிக்கிற போது அப்படி நினைக்கிறாங்க, எங்கள் வீட்லேயும் அவுத்து விட்டால் தேவையில்லைன்னு. அவுத்து விடலாம், சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதனால் கொஞ்சம் கண்டிப்பாங்க தான், சோறு போடுறாங்க, வளர்க்குறாங்க. காலேஜுக்கு படிக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி, கல்யாணத்துக்கு அப்புறம் பிரசவம் பார்த்து, குழந்தை 2வது பிரசவத்துக்கு வளையல் மாட்டி, இப்படிலாம் பண்ணுறாங்க. அங்கே மேல்நாடுகளில் அப்படி இல்லை. 15 வயசுலேயே துரத்தி விட்டுறான். அதனால் என்ன ஆகுதுன்னா, அம்மா அப்பாங்கிற ஸ்நேகம் இல்லை, உறவு இல்லை, பந்த பாசம் இல்லை. அதாவது நாயாக அலையுது வீதிகளில், பிழைக்கிறதுக்கு வழி கிடைச்சா போதுன்னு. அங்கே இதுதான் பழக்கம். அவங்க என்ன சொல்கிறாங்க, மீசை முளைக்கிற வரைக்கும் தான் ஏன் சோறு போடலாம், அதுக்கு மேலே சோறு போடணுன்னு தலையெடுத்தா போய் உன் வழியை பார்த்து. இது யாருடைய பிரின்சிபிள்? ஆடு மாடு பிரின்சிபிள். மாடுகளை பார்த்தீங்கன்னா கண்ணு போட்ட உடனே அது ரொம்ப பாசமாக இருக்கும் கண்ணுக்குட்டி மேலே. நீங்கள் கிட்டே போக முடியாது, முட்டை வரும்.